பிரியாணினா ஜீரக சம்பா ரைஸில் செஞ்சு பாருங்கள். அதுவும் மட்டன் பிரியாணி சான்ஸ் எல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கல்லுப்பு, மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துருங்க. நான் இதே குக்கரில் சேர்த்தால பாத்திரத்தை மாற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு நம்ம ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் போட்டுருங்க. வெங்காயம் போட்டுட்டு வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வதக்கணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி டேஸ்ட்டாகவே இருக்காது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. பிரியாணி பொறுத்த வரைக்கும் இஞ்சி கம்மியாக இருக்கணும், பூண்டு ஜாஸ்தியாக இருக்கணும். அப்புறம் ஒரு 10 பச்சை மிளகாய் போட்டுருங்க. கீராமல் அப்படியே முழு பச்சை மிளகாய் போடுங்க. அப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணும். அதுலேருந்து ஆயிலெலாம் வெளியில் வர அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. எண்ணெய் ஃபுல்லாக வெளியில் வந்தோடனே வெறும் மிளகாத்தூள் 2 ஸ்பூன், 1 கப்பு தயிர் இதையும் போட்டுட்டு நல்லா கலரி விடுங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கல்லுப்பு கொஞ்சம் போடுங்க. ஆல்ரெடி வந்து மட்டன் வேக வைக்கும்போது கல்லுப்பு போட்டிருப்போம், அதனால் பார்த்து கம்மியாக போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம வேக வச்ச மட்டனையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ரைஸ் போட்டுடணும். நான் வந்து 1 கப் ரைஸ் போட்டேன், 1.5 கப் தண்ணி ஊற்றினேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து கொத்தமல்லி, புதினா போட்டு அப்படியே குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு விசில் போட்டு எடுத்துட்டா செம்ம சூப்பராக இருக்கும். நான் வந்து ஒரே ஒரு விசில் தான் வச்சேன். செம்ம டேஸ்டான இன்னைக்கு ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி வந்துச்சு. எங்கள் வீட்டில் செம்ம டேஸ்ட்டாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.